Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னையை தொடர்ந்து கோவையிலும் டீ, காஃபி விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. சில நாட்களுக்கு முன்பாக டீ, காபி ஆகியவற்றின் விலை உயர்கிறது என்ற செய்தியை பார்த்தோம் சென்னையில். அதே போல கோவையிலும் டீ, காபி ஆகியவற்றிற்கான விலை உயர்கிறது என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரவீன் இணைந்திருக்கிறார். பிரவீன், பால், அதற்கு உபயோகப்படும் பொருட்கள் இதனுடைய விலையெல்லாம் உயர்கிறது, அதனால் டீ, காஃபியின் விலை உயர்கிறது அப்படின்னு சென்னையில விலை உயர்த்தப்பட்டிருந்தது. இப்போ கோவையிலும் விலை உயர்த்தப்பட்டிருக்கு. என்ன காரணம், என்ன நிலவரம்? திலகவதி, சென்னையில் டீ, காஃபி உள்ளிட்டவற்றிற்கு விலையேற்றம் செய்வதற்கு முன்னரே கோவையில் சென்னையில் விலையேற்றம் செய்யப்பட்ட பிறகு என்ன விலை இருக்குமோ அதற்கு நிகரான விலையே இருந்தது. டீ 15 ரூபாய் என்ற ஒரு விலையை சென்னையில் எட்டியிருந்த ஒரு சூழலில் கோவையில் தற்போது டீயின் விலை 20 ரூபாய் எனவும், காஃபி 26 ரூபாய் எனவும், பிளாக் டீ உள்ளிட்டவை 17 ரூபாய் எனவும் விலையானது உயர்ந்திருக்கிறது. சில முன்னணி கடைகள், பேக்கரிகள் இடும்போது அவற்றுக்கு ஜிஎஸ்டியுடன் சேர்த்து வரும்போது அவற்றில் 5% ஜிஎஸ்டி உள்ளிட்டவை விதிக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல இஞ்சி டீ போன்றவை 30 ரூபாய் என்கின்ற ஒரு அளவை எட்டியிருக்கிறது. இது தொடர்பாக அந்த பேக்கரி அசோசியேஷன் சம்பந்தமான நபர்களிடமும் பேசும்போது இந்த விலையேற்றம் குறித்து உண்மைதான் என்கின்ற ஒரு தகவலை தெரிவித்திருக்கின்றனர். கோவையில் மிகவும் பிரபலமான முன்னணி பேக்கரிகள் பலவற்றிலும் இதே விலைதான் இருக்கிறது. அவற்றை கண்கூடாக நம்மால் பார்க்க முடிகிறது. பேக்கரியில் அவர்களிடம் நேரடியாக கேட்கும்போது இது குறித்து தெளிவான விளக்கம் என்பது இல்லை. சென்னையை ஒப்பிடும் போது கோவையில் தற்போது விலை என்பது அதிகரித்திருப்பது அந்த ஒப்பீடு அளவில் சற்று கூடுதலாகவே இருப்பதாக தேநீர் விரும்பிகள் கூறுகின்றனர். திலகவதி, வாடிக்கையாளர்கள் இது தொடர்பாக என்ன தெரிவிச்சாங்க? வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்களா, இல்லை எதிர்பார்க்கப்பட்ட ஒன்றுதானா? நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் பிரதானமான ஒரு பொருளாகவும் புத்துணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருளாகவும் அத்தியாவசிய பொருட்களில் ஒன்றாகவே தேநீரானது பார்க்கப்படுகிறது. பலருக்கும் இது ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுகிறது. சென்னையில் விலையேற்றம் அடைய போகிறது என்கின்ற ஒரு தகவல் வெளிவந்த போதே கோவையிலும் இதற்கு பிறகு கூடுதலாக விலை ஏற்றி விடுவார்களோ என்ற ஒரு அச்சம் இருந்தது. இவ்வாறான சூழலில் முன்னணி கடைகள் அனைத்திலும் 3ஆம் தேதி முதல் இந்த விலை உயர்வு அமலுக்கு வருகிறது என்பதனை அவர்கள் பதாகைகளாக எழுதி ஒட்டியிருக்கின்றனர். அவற்றை நாம் நேரடியாக பார்த்த போதும் அங்கு இருக்கக்கூடிய புகைப்படங்களும் வீடியோக்களுமாகவே நாம் பதிவு செய்திருக்கிறோம். இந்த டீ மற்றும் காஃபி உயர்வு என்பது பலருக்கும் ஒரு அத்தியாவசிய பொருளாகவே பார்க்கப்படும் ஒரு சூழலில் மாதாந்திர தொகையில் ஒரு மிகப்பெரிய ஒரு தொகையானது தற்போது இந்த கூடுதல் விலையால் அவர்களுக்கு ஒரு சிரமத்தை ஏற்படுத்தும் என பார்க்கலாம். திலகவதி, காலையில் வேலைக்கு செல்வோருக்கு பெரும்பாலும் காலை உணவே ஒரு கோப்பை தேநீராகத்தான் இருக்கும். அந்த வகையில் இது அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருப்பது ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி பிரவீன். Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.